கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். கும்பராசி பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு மாத காலத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்கிறது ஒரு பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் என்கிறது ஒரு பொதுவான பலன்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் இப்போ 5 கிரகம் கூட்டுக்கிரகமாக இருக்குது. சனி, ராகு, சூரியன் எல்லாமே கூட்டுக்கிரகமாக கும்பராசியில் இருக்குது. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஒரு பிரச்சனை, ஆட்சி பெற்ற சனி, அது கும்பராசிக்காரருக்கு எதுவும் பண்ணாதனாலும் ஜென்மத்தில் சனி இருக்குது ஏற்கனவே. அது இல்லாமல் ஜென்மத்தில் உங்களுக்கு ராகுவும் இருக்கார். கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்துருந்தாலே அது தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். கடந்த ஒரு வருட காலமாக சனியும் ராகுவும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதம் சூரியனும் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ இந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த கும்பராசிக்கு சூரியன் பகை. சூரியனுங்கிறது அப்பா கிரகம். அப்போது இந்த கும்பராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தில் அப்பாவும் பிள்ளைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். இப்போ அப்பா சொல்லுவார், இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேணாண்டா, பேசாமல் நம்ம தொழிலே பாடுறா அப்படின்னு சொன்னால் பையன் ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி அப்பாவுக்கு பையன் பற்றி சொல்லுவான், அப்பா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ப்பா, இதெல்லாம் செய்வோம்ப்பான்னு. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். அப்பா பையனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி இப்போ பையன் ஒரு கல்யாண ரீதியாக அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் ஏற்கனவே பொண்ணு பார்த்துருக்கேன், எனக்கு அது பேசி முடிக்கும்போது அங்கே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வரும். காரணம் என்னென்னா, ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் ராகு, ஜென்மத்தில் சூரியன். அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு தீர்வு எப்போ நடக்கும்னா, முதல்ல இப்போ அடுத்த மாதம் சூரியன் விலகிடுவார். சூரியன் விலகி 2ஆம் இடத்துல போயிடுவார். அப்போது அப்பாவும் பையனுக்குள்ளே ஒரு நிரந்தரமான சூழ்நிலைகள் வந்துடும். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகி உங்கள் ஜென்மத்திலேருந்து நீங்கி அது மீனத்தில் போயிடுவார். இப்போ 7.5 வருஷம் உங்களுக்கு சனி தசை இல்லையா, அந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ 5ஆவது வருஷம் முடிய போகுது. கரெக்டாக 5 வருஷம் முடிய போகுது. அடுத்து மீனத்தில் போய் முடியணும். அப்போ தான் 7.5 வருஷம் முடியும். இப்போ வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சியான 7.5 வருஷத்தில் 5 வருஷம் முடிஞ்சிடும். அதனால் இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஆகணும். அடுத்த மாதம் உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். அப்போ ஒரு சாதகமான பலன், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சாதகமான பலன் நிகழும். அது வரைக்கும் இந்த மாதத்தில் அப்பாவும் பையனுக்குள்ள சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் சனி, சூரியன், ராகு சந்தா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதே இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பூமிகாரகன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும்போது மகரத்தில் சகோதரர் வழிபாடு, இந்த சகோதரர்களுடைய பிரச்சனைகள், இந்த பூமி சம்மந்த பிரச்சனைகள் அதெல்லாம் முடிகிற தருவாய், அதாவது எப்படி இப்போ நம்ம பேசி முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற தருவாயில் அது இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு 12ல் சனி இருந்துச்சு, மகரத்தில் சனி ஆச்சு, கும்பத்தில் சனி ஆச்சு, அப்போ ஜென்மத்தில் வந்துருச்சு. இப்போ 5 வருட காலம் கண்டிப்பாக முடிய போகுது. இன்னும் 2.5 வருஷம் தான் பாக்கி இருக்குது 7 சனி முடிகிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு சனி குடும்பத்தில் போகிறது இல்லையா, அதனால் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக நம்ம சாஸ்திரப்படி என்ன சொல்கிறோன்னா, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்த வீடு, அவளை பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் நம்ம பிறக்கும்போது சனி நல்ல இடத்துல இருக்கணும். சனி நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அவளை பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. சனி நம்மளுக்கு ஆகாத இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முழுமையான பாதிப்பு கண்டிஷனாக கொடுப்பார். இப்போ என்ன கும்பராசியில் ஒரு மெயின் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்னா, அது குரு வீட்டில் போகிறதுனால அவளை பாதிப்பு செய்ய மாட்டார். 5 வருட காலம் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்காது. காரணம், இந்த 2 வருட காலம் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால கும்பராசிகளுக்கு அது கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். வருகின்ற வாரங்கள், வருகின்ற மாதங்களில் கும்பராசிக்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமைய போகிறது. இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இப்போ குரு இருக்கார். கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அது ஒரு 5 மாத காலத்தில் குரு உச்சம் பெறுவார். குரு உச்சம் பெற்று கும்பராசிக்கு 2ஆம் இடமான மீனத்தை பார்ப்பார். அப்போது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகளும் தீரும்.
குரு ஒரு வருட காலம் உங்களுக்கு கடகத்தில் இருந்து உச்சத்திலிருந்து உங்கள் ராஜி குடும்பநாதனை பார்ப்பார். அப்போது வெளியில் வர வேண்டிய பணங்கள் ஏற்கனவே தேங்கியிருந்தால் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கடன் கொடுத்து வராத பணங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்த்தபடி யாராச்சும் நீங்கள் உங்களுக்கு பணம் தரணும்னா அந்த பணங்கள்லாம் வரத்துக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடகத்திலிருந்து குரு உச்சம் பெற்று உங்கள் குடும்ப ரீதியான 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அதெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். மன அமைதி பெறும். அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். அப்பா பையனுக்குள்ள பிரச்சனைகள், வெளி உலகங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனியும் ராகுவும் ஆகாது. அதுவும் சனியும் சூரியனும் ஆகாது. இந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே சேர்ந்துருக்கா. அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எங்கே போனாலும் தேவையில்லாமல் வாயை கொடுக்காதீங்க. கும்பராசி பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து பேசுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு பாருங்கள். ஏன்னா அவனா நம்மகிட்ட சண்டைக்கு வருவான், நம்ம சும்மா இருந்தாலும். அதனால் அங்கே தேவை கிடையாதுன்னா அது பேசாமல் நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க. ஒரு 5 மாத காலங்கள் அப்படி போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோ சுமாராக தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. மெயினாக சந்திராஷ்டமம்லாம் பார்த்துங்க. இந்த சந்திராஷ்டமத்துலலாம் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வருகின்ற வாரங்கள், வருகின்ற வருடங்கள்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்ற காலமாக தான் இருக்கிறது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. வருகின்ற வாரங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.